ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி பாலக்கீரை வச்சு டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு பொரியல் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாங்க. லைட்டாக கலர் மாறணும். அந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே நான் பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது நம்ம வதக்க கொஞ்சமாக தண்ணி விடும். இந்த கீரைக்கு தண்ணி சேர்க்காமல் வதக்கணும். அதே மாதிரி இந்த கீரையை தண்ணி சேர்த்து நிறையலாம் வேக விட்றாதீங்க. நம்ம மெதுவாக வதக்கும் போது அதே தண்ணி விட்டு அந்த சூட்லேயே தண்ணி இருகிற அளவுக்கு வதக்கினாலே போதும். இந்த கீரையோட பருப்பு சேர்த்து சாப்பிட்றத விட அப்படியே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களால் நிறைய கீரை எடுத்துக்க முடியும். அதோட சத்து உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் கிண்டி வச்சுட்டு நம்ம இதில் ஃபைனலாக சேர்க்கறதுக்காக ஏற்கனவே கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம நிறுத்தும் போது இதோட போட்டு எடுப்போம். இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ கீரையை இன்னும் நல்லா பரட்டணும். கீரை இன்னும் நல்லா சுருண்டு வரும். சுருண்டு இன்னும் குவான்டிட்டி நல்லா குறைஞ்சிரும். இந்த தண்ணியிலே வெந்தாலே போதுங்க. நம்மளோட கீரை சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான். சூப்பரான பாலக்கீரை பொரியல் ரெடி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.